இன்னைக்கு டே 7 ப்ராக்டிஸ் மார்க்கில் 2024க்கான என்எஸ்சியில் அசிஸ்டண்ட்டோட 8th டெஸ்ட்டு போட்டிருந்தோம். இந்த டெஸ்ட்டில் சரியான அட்டெம்ப்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். குவான்ஸ்லாம் தெருக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ எப்பயும் போல் ஃபஸ்ட்லேருந்து 1லேருந்து 5 வந்து இது இருந்துச்சு, அப்ளிகேஷன் இருந்துச்சு. அடுத்து வந்து 5 குவாட்ரடிக் கொடுத்துருந்தாங்க. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா ஒரு டிஏ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு டிஏ இருந்துச்சு. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் வந்தாச்சு. 17லேருந்து ஐ திங்க் வந்து 5 சிம்பிளிஃபிகேஷன், 5 கடைசி 5ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 17லேருந்து 22 அடுத்து வந்து அதுக்கடுத்து நம்பர் சீரிஸ் கொஞ்சம் இருந்துச்சு. பாருங்களேன், குவாட்ரடிக் இருக்குது, நம்பர் சீரிஸ் இருக்குது, சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த ஸ்பீட் மேக்ஸில் எல்லாமே இருந்துச்சு. அந்த பூஸ்டிங் ஏரியாவில் எல்லாமே இருக்குது. அண்டு டிஐ ஒரு டிஐ தான் இருந்துச்சு. ஒரு டிஐ மிச்சம் இருக்கிறதெல்லாம் மிஸ்லினியஸ். ஓகேவா? மிஸ்லினியஸ் ரொம்ப கம்மி. இந்த டிஐ குவான்ஸ் இது டிஐ குவாட்ரடிக்கு சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் இதுதான் வந்து நல்லா ஆக்குபை பண்ணிருந்துச்சு. இந்த டெஸ்ட்டை பாருங்கள், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிரட்டி விட்டாச்சு. அப்படியே பாருங்கள், தெரியும்.
அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டின்றது இந்த ஒரு டிஐ தான். ஓகேவா? ஸோ இப்போ மேலே நம்ம டிஏன்னு சொல்லிட்டு ஒரு பார் கிராஃப் மாரி பார் கிராஃப் மாரி இருந்துச்சுல்ல. அது என்ன கதை தெரியுமா? உங்களுக்கு என்ன சொல்றது? இப்போ இந்த ஒரு டிஏக்கு மட்டும் தான் ஒரு டிஏக்கு 5 கொஸ்டின். அந்த மேலே உள்ள பார் கிராஃப்க்கு வெறும் 4 கொஸ்டின் தான். 4, 4, 3 சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ மேலே உள்ள பார் கிராஃப்க்கு 4 கொஸ்டினா, அது போக இன்னொரு தனியா ஒரு டிஏ மாரி கேட்டுட்டு, ஒரு டிஏக்கு 1 கொஸ்டின் சொல்லிட்டு கேட்டு வச்சிருக்கான். நான் அந்த ஒரு கொஸ்டினுக்காக அந்த டிஏ சால்வ் பண்ணணும். எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா அவனுக்கு? இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெறும் 8 நிமிஷம் தான் கம்ப்ளீட் ஆயிருக்குது. அதுக்குள்ளே நான் 18, 19, 20 கொஸ்டின் கிட்ட கவர் பண்ணிட்டேன். அப்போ இதுலேருந்தே ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்குங்களா? சரியான அட்டெம்ப்ட்னா என்ன அட்டெம்ப்ட்டு? 35 அவுட் ஆஃப் 35 போட்டாச்சு அட்டெம்ப்ட்டு. தெறிக்கி விட்டாச்சு பாருங்கள்.
ஆ இந்த டிஐக்கு வெறும் 3 கொஸ்டின் தான். அந்த 12லேருந்து 14 வரைக்கும் தான் இந்த டிஐ. 14க்கு அப்புறம் 15க்குன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரே ஒரு கொஸ்டின், ஒரே ஒரு டிஐ. அதாவது அந்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு டிஐ சால்வ் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். சரியா, அது பார்க்க கொஞ்சம் பெருசா இருக்கு. நம்மகிட்ட இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம சிம்பிளிஃபை இது மிஸ்செலேனியஸ் முடிச்சுட்டு கூட அந்த ஒரு 15வது கொஸ்டின பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, மிஸ்செலேனியஸ் சைடு போக ஆரம்பிச்சுட்டேன்.
ஃபைனலி 2 கொஸ்டின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 5வது கொஸ்டின் அடுத்து 15வது கொஸ்டின். ஸோ இப்போ 15வது கொஸ்டின் கண்டிப்பாக ரொம்பவே சால்வ் பண்ணுறதுக்கு பெருசுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சரி 5வது கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் டவுட்டு, அது என்னடா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. சரி 15ஆம் கொஸ்டினை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 15ஆம் கொஸ்டினை ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் அவன் கொடுத்துருக்க டேட்டா மட்டும், அதாவது அவன் என்ன கேட்டிருக்கானோ அந்த டேட்டாவுக்கு மட்டும் செம்ம சால்வ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு செம்ம சால்வ் பண்ணி வெளியே வந்தாச்சு. ஃபைனலி இன்னும் 20 செகண்ட்ஸில் இந்த செம்ம போடணும். இந்த செம்ம ஹீரோ சிக்குது. எங்கேயோ பார்த்த மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயோ பார்த்த லாஜிக்கல் கான்செப்ட்டு. அப்புறம் மைண்டை கொஞ்சம் காமாக ரிலாக்ஸ்டாக யோசிச்சுட்டு ஃபைனலாக ஆன்சரை கிளிக் பண்ணி விட்டாச்சு. 25%. எங்கடா கிளிக் பண்ணல. ஸோ 35 அவுட் ஆஃப் 35 அட்டம்ப்ட்டு. இப்போ ஸ்கோரை மட்டும் பாருங்களேன், இந்த ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி இருக்கும். வாவ்! 15 கொஸ்டின் தான் இங்கிலீஷில் பண்ண முடிஞ்சுன்ற சென்ஸ் பண்ணேன். ஐயோ! ஆர்சி வரவே இல்லை. ஆன்சர் நான் தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை. ஸோ 15 கொஸ்டின்ஸ் ஓகே. 2 எரர்ஸ், தேங்க் காட். ரீசனிங்கில் 1 எரர், தேங்க் காட். இப்போ கான்ஸ் பக்கம் போக வாவ்! ஓகே 1 எரர் பட் ஆல்மோஸ்ட் க்ரீன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது, கண்ணுக்கு கவர்ச்சி, அது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ டே 7 ஒரு வாரம் கன்சிஸ்டன்சியாக ஒரு 2-3 டெஸ்ட்டு போட்டு ஒரு நாளைக்குன்னு போட்டு ஸோ பயங்கர ஸ்பீட் கொண்டு வந்தாச்சு. ஐ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஸ்கோர் பார்த்தோம்னா 69. ஓகே, பர்சன்டேஜ் லெவலில் இருக்குன்னு பார்க்கணும்ல. பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் 70+ இருக்கலாம்னு நினைக்கலாம். பட் பர்சன்டேஜ் 81. ஸோ குட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எரர் பார்த்தோம்னா 4 எரர்ஸ் தான். 74 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கு, அதில் 4 எரர் தான். ஸோ அப்போது 69 மார்க்ஸ் வி காட். சூப்பர். இந்த டெஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் இது ப்ராக்டிஸ் மார்க்கில் 2024 NACL அசிஸ்டன்ட் 8th டெஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாவ்! அட்டெம்ப்ட் 35 அவுட் ஆஃப் 35.